எடப்பாடி மற்றும் சங்ககிரி வட்டாரங்களில் இயங்கி வரும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த 186 வாகனங்களை ஒரே இடத்தில் வைத்து ஆய்வு செய்த போக்குவரத்து துறை அதிகாரிகள் குறைபாடுடைய 12 வாகனங்களை திருப்பி அனுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் எடப்பாடி மற்றும் சங்ககிரி வட்டாரங்களில் செயல்பட்டு வரும் 31 தனியார் பள்ளிகளுக்கு சொந்தமான 186 வாகனங்களை கொங்கணாபுரம் ஒன்றியம் தங்காயூரில் வைத்து சங்ககிரி வட்டார போக்குவரத்து அலுவலர் வேலுமணி, சங்ககிரி வருவாய் கோட்டாட்சியர் லோகநாயகி, காவல்துறை ஆய்வாளர் ரமேஷ், தீயணைப்புத்துறை நிலைய அலுவலர் ரமேஷ்குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அப்பொழுது பள்ளி வாகனங்களில் இருந்த அவசர வழி கதவுகள் இயக்கம், படிக்கட்டுகளின் தரம் குறித்து ஆய்வு செய்யப்பட்டன. மேலும் வட்டார போக்குவரத்து அலுவலர் வேலுமணி வாகனங்களை இயக்கி பார்த்து ஓ பிரிவு மேற்கொண்டார். அப்பொழுது குறைபாடு உடைய 12 வாகனங்களின் உரிமங்களை புதுப்பிக்க மறுத்த அதிகாரிகள் அதனை சரி செய்து மீண்டும் வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என அறிவுறுத்தி திருப்பி அனுப்பினர். மேலும் தீத்தடுப்பு குறித்து ஓட்டுநர்களுக்கு சங்ககிரி தீயணைப்பு துறையினர் செய்முறை விளக்கம் அளித்தனர். இதேபோல் ஈரோடு மாவட்டம் முழுவதும் உள்ள பள்ளி வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் வைத்து மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுன்கரா முன்னிலையில் வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அப்பொழுது பள்ளி வாகனங்களில் அவசர கால வழி, மேற்கூரை, தீத்தடுப்பு கருவிகள், வேக கட்டுப்பாட்டு கருவி உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன. அப்பொழுது வாகனங்களில் இருந்த சிறு குளறுபடிகளை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் எச்சரித்தார்.